தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி சுதந்திர தின உரையில் மாநிலத்தின் தற்போதைய சமூக மற்றும் கல்வி நிலை குறித்து கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அவர் தமிழ்நாடு நாட்டின் மிகச்சிறந்த மனித வளங்களை கொண்ட மாநிலங்களில் ஒன்றாக இருந்தாலும் அதே நேரத்தில் மக்கள் எதிர்கொள்கின்ற சில தீவிர சவால்களை மிக வேகமாக அதிகரித்து வருவதாக கூறினார். குறிப்பாக ஏழைகள் மற்றும் விளிம்பு நிலையில் உள்ளவர்களுக்கு எதிரான கல்வி மற்றும் சமூக பாகுபாடு, தற்கொலைகள் அதிகரிப்பு, இளைஞர்களிடையே போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் பெண்கள், சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ஆகிய 4 பிரச்சனைகளை அவர் முக்கியமாக எடுத்துரைத்தார். கல்வித்துறையை பற்றி பேசும்போது நாட்டிலேயே சிறந்த கல்வி உட்கட்டமைப்புகள் தமிழ்நாட்டில் உள்ளன என்றாலும் அரசு பள்ளிகளில் தரமற்ற கற்றல் சூழல் நிலவுவதாக அவர் கூறினார். மாநில இளைஞர்களின் 60% பேர் அரசு பள்ளிகளில் படிக்கின்றனர். இவர்களில் பெரும்பாலும் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்பவர்கள். ASER என்ற வருடாந்திர அறிக்கை அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் தேசிய சராசரியை விட மிகவும் குறைவான கல்வித்திறனை கொண்டிருப்பதை காட்டுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். 50%க்கும் மேற்பட்ட உயர்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு 2 இலக்க கூட்டல் கழித்தல் கூட செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், சமூக பாகுபாடு காரணமாக தலித்துகள் மற்றும் பிற ஒடுக்கப்படுபவர்கள் இன்னும் கல்வியிலும் சமூக வாழ்விலும் பின்தங்கி இருக்கின்றனர் என்றும் அவர் கவலை தெரிவித்தார். மாநிலத்தில் தற்கொலைகள் அதிகரித்திருப்பது மற்றொரு அதிர்ச்சிகரமான நிலை என ஆளுநர் குறிப்பிட்டார். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் தரவின்படி ஆண்டுக்கு சுமார் 20,000 தற்கொலைகள் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்றன. இது தினசரி 65 தற்கொலைகள் என்ற கணக்காகும். மேலும் இது தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகம். சமூக உளவியல் மற்றும் பொருளாதார இடர்பாடுகள் இதற்கு முக்கிய காரணங்களாக உள்ளன என்றும் இதை தணிக்க அவசர நடவடிக்கைகள் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். இளைஞர்களிடையே போதைப் பொருள் பயன்பாடு ஆபத்தான அளவுக்கு உயர்ந்து வருவதாக எச்சரித்தார். குறிப்பாக கஞ்சாவிலிருந்து ரசாயன போதைப் பொருளுக்கு மாறும் போக்கு கவலைக்குரியது. 2024ஆம் ஆண்டில் பறிமுதல் செய்யப்பட்ட ரசாயன போதைப் பொருட்களின் அளவு முந்தைய ஆண்டுகளை விட 14 மடங்கு அதிகமாக இருந்தது. அதிகாரம் வாய்ந்தவர்களின் ஆதரவுடன் போதைப் பொருள் விநியோகம் நடைபெறுவதால் அதை கட்டுப்படுத்துவது சிரமமாகி வருவதாகவும் அதற்கெதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பாலியல் குற்றங்கள், குறிப்பாக சிறார்களை குறிவைக்கும் போக்சோ வழக்குகள் சமீபத்திய ஆண்டுகளில் அதிகரித்துள்ளன என்று ஆளுநர் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டில் போக்சோ வழக்குகள் 56%க்கும் உயர்ந்துள்ளதோடு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் 33%க்கும் மேலாக அதிகரித்துள்ளன. இதனால் பெண்களும் சிறுமிகளும் தங்களின் வீட்டை விட்டு வெளியே செல்ல அச்சப்படுகின்றனர், பாதுகாப்பற்றவர்களாக உணர்கின்றனர். இது மிகவும் வருந்தத்தக்கது, ஏற்றுக்கொள்ள முடியாததும் கூட மற்றும் இரும்பு கரம் கொண்டு கடுமையாக ஒடுக்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதற்கு திமுக கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தரவுகளோடு ஆளுநர் வைத்த குற்றச்சாட்டை அதே தரவுகளோடு மறுக்காமல் வழக்கம் போல ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு ஆளுநர் எதற்கு என்ற ரீதியில் திமுக ஆளுநரை விமர்சித்து வருவது வேடிக்கையாக இருக்கிறது என்று அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.